ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழ்நாட்டின் தென்பகுதியில் அமைந்திருப்பது திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதியானது. இது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு பெருமை பெற்ற பகுதி. தென்னிந்திய திருச்சபையின் மூலம் பள்ளிகள், கல்லூரிகள், மகளிர் பள்ளிகள் முதலாக கண் தெரியாதவர்களுக்கு இந்தியாவிலே 2வது பள்ளிக்கூடம் 1888. அதே போல காது கேளாதோர் பள்ளிக்கூடம் 3வது பள்ளிக்கூடம். இவ்வளவு பெருமை மிக்க இந்த கல்வியில் விழிப்புணர்வு, சமூக நீதி, அந்த அளவில் எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய இந்த எண்ணத்துக்கு தகுந்தபடி இந்த மண்ணு தான் எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்தது. குறிப்பாக தலையில் பிறந்த உயர் ஜாதியினர் மட்டும்தான் கல்வி கற்கலாம். சேர்மாதேவியில் இருந்த குருகுலத்தில் வேறு யாரும் கல்வி கற்க முடியாது. எல்லோருக்கும் கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள். அந்த நிறுவனத்தில் மிக பிரசித்தி பெற்றது அந்த காலத்திலே கண் தெரியாதவர்களுக்கு ஒரு பள்ளியை ஆக்ஸ்வித் என்ற ஒரு அம்மையார் அதை ஆரம்பித்து திறம்பட நடத்தி, அந்த பள்ளியிலே நம்ம விஜயா சத்யானந்தோடைய தந்தையார் நம்முடைய ஜான் எபனேசர் என்பவர் அதிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று இதில் படிச்சுட்டு போறவங்களுக்கெல்லாம் ஏதாவது பொருளாதார உதவி கிடைக்கன்னா என்ன செய்யலாங்க, அவருடைய மனதில் உருவானதா விஸ்வலி சேலஞ்சு வெல்ஃபேர் ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அது 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஆரம்பித்தது. 9 உறுப்பினரோடு ஆரம்பித்தது. இன்னைக்கு பல 100 பேர் அதில் இருக்காங்க உறுப்பினர்களாட்டு. கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வரவு செலவு டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்துருக்கு. ஒரே நபருக்கு இதில் உறுப்பினராக இருக்கவங்களுக்கு 37 லட்சம் ரூபாய் வீடு கட்டக்கு கடன் கொடுத்தாங்க. கடனுக்கு வட்டி எவ்வளவு விதமா 1%. அந்த 1% வட்டியில பாதி பணம் 100 ரூபா வட்டி கட்டினா 50 ரூபா யார் கடன் வாங்கினாரோ அவங்களுடைய சேமிப்புக்கு போயிடுவாங்க. எவ்வளவு அற்புதமான இதை உருவாக்கி இருக்காங்க பாருங்க. அதனால ஜான் எபனேசர் அதை ஆரம்பித்தது. இப்போது அதை நடத்திக்கிட்டு இருக்கிற கருப்பசாமி டேவிட் அவர்கள் மிகச்சிறப்பாக இதை நடத்துகிறார். அவர்கள் தான் 25வது ஆண்டு வெள்ளி விழா நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து ஒரு மலர் வெளியிட்டிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசியது தலைவர் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க. ஏன்னு கேட்டா 4% இடஒதுக்கீடு படிப்பிலும் வேலைவாய்ப்பிலும் வந்தது. எங்களுடைய ஊனத்தை பற்றி எங்களை குறை சொன்னவர்களுக்கு மறைந்த தலைவர் கலைஞர் தான் மாற்றுத்திறனாளிகள் என்ற அற்புதமான பெயரை தந்தார்கள். ஆகவே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் அவர்கள் எவ்வளவு பாதிப்படைந்தார்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு மருத்துவ சான்று பெற்று மாதம் 1500 ரூபாய் நம்முடைய உதவித்தொகையாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதைவிட பெருமை, உள்ளாட்சி அமைப்புகளில் ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒரு மாமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு ஊராட்சி உறுப்பினர் அல்லது நகர்மன்ற உறுப்பினர் அல்லது பேரூராட்சி உறுப்பினரை நியமனம் செய்த மாண்புமிகு முதல்வருக்கு நன்றின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்றி. இதுல அவங்க கலந்து கொள்ளாம இருக்கிறதுக்கு என்ன சூழலோ தெரியல. என்ன சூழல்னால ஒரு முதலமைச்சருக்கு ஒரு மாநிலத்தில் எவ்வளவு வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கூட இதற்கு முன்னால் ஓரிரு நிகழ்வுகள்ல கலந்து கொள்ள இந்த நிதி ஆயோக கூட்டத்தில் இன்னைக்கு கலந்துருக்காங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது. தர வேண்டிய நிதி சமக்கர சிக்ஷா அபியான் தரல. 100 நாள் வேலை செய்து 7 மாசம் ஆனதுக்கு அப்புறமும் தலைவர் திரும்ப எல்லாரும் போராடுற பிறகுதான் அதை தந்துருக்காங்க. அதே போல மெட்ரிக் சிபிஎஸ்இ பள்ளியில படிக்கிற பிள்ளைகள 25% பிள்ளைகள் ஏழை மாணவ மாணவிகளுக்கு இடம் ஒதுக்கணும். அதுல 60% நிதி ஒன்றிய அரசு கொடுக்கணும், மாநில அரசு 40% கொடுக்கணும். அதையும் கொடுக்கறது இல்லை. இப்படி தொடர்ந்து இயற்கை பேரிடர்கள், பெரிய வெள்ளம் போன்ற பாதிப்புகள்லாம் ஒரு நயா பைசா கூட நமக்கு தருவதில்லை. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இருக்கிறதுனால நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த நிதி ஆயோக கூட்டத்தில் எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்கோம், பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு உரிய உரிமையை தாருங்க, நிதியை தாருங்கன்னு கேட்க போயிருக்காங்க. மகிழ்ச்சி. தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே அன்னைக்கு கூட ஒரு டிவியில தமிழ்நாடு என்ன நினைக்கணும் எல்லாருமே சந்தோஷமா தான் நினைச்சாங்க. அதே போல நம்மளுமே எல்லா மக்களுமே போனது கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதேனும்
ஒரு நல்லது கிடைக்கும். மாண்புமிகு முதல்வர் அங்கு சென்று பாரத பிரதமரிடம் கொடுக்கறதுனால நல்லது நடக்கும். இல்ல புறக்கணிச்சுட்டாங்க நிதிஷ்குமார் அப்படின்னு சொன்னீங்க. பீகார்ல நிதிஷ்குமாரை புறக்கணிச்சுட்டாங்க, அதனால அவர் இந்த நிதி ஆயோக புறக்கணிச்சுட்டாரு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அங்க உள்ள ஆட்சியெல்லாம் தெரியும், நான் அது உள்ளுக்குள்ள போகல. அவரு புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் வர்ற தேர்தலில், அதனால அவரு புறக்கணிச்சிருக்கலாம். மற்றவங்க எல்லாம் ரங்கசாமி அண்ணன் பிஜேபி அவங்கள கூப்பிட்டு பேசி எல்லாம் உங்களுக்கு தந்துருவோன்னு சொல்லி அவங்க லேபிள்ல ஆட்சி நடத்துறாங்க. அவங்க மாநிலத்துக்கு கேட்டாங்க, கொடுக்கல. அந்த மகிழ்ச்சியில போகாம இருந்திருக்கலாம், தெரியல. 4:30 மணிக்கு தமிழக முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டாங்க. 4 மணிலேருந்து 4:30 தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது. இந்த நிலை மாறும் நினைக்கிறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து நீங்க தான் சொல்லுங்க, நீங்க கேட்கல நாங்க எப்படி தருவோம்? கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரத பிரதமர் அதன் அங்கம் தமிழ்நாடு, உரிய பங்கு தமிழ்நாட்டுக்கு உரியதா வாக்கு. நம்ம இப்ப நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, நம்மள தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. எந்த ஒன்றிய அமைச்சராவது பாரத பிரதமராவது அதை இந்தியாக்காரன் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்றாங்களா? சொல்லுங்க. அதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் ஐயா சுப்பிரமணிய சாமி தான், நீங்க ஏன் பிடிச்சிட்டு அவங்கள உறுதிய போட்டங்க வச்சுக்க அப்படின்னாங்க. போட்டை அழிக்க சொல்றாங்க. இதெல்லாம் நியாயமா? அப்ப அந்த அரசு என்ன செய்யணும்? அங்க போனா நம்முடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரமே அதுதான். குறுகிய கடல் பாதை தேவையில்லாம நீங்க எங்க ஆட்களை, எங்க மீனவர்கள், இந்திய மீனவர்களை நீங்க துன்புறுத்தக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை ஒன்றிய அமைச்சர் யாராவது போய் பேசியிருக்காங்களா? இல்லையே. பல நாடுகளுக்கு பாரத பிரதமர் போறாங்க. பத்திரிகையில உள்ள செய்தான், எனக்கு இல்லை. இப்ப நீங்க பிரான்ஸ் நாட்டுல டெசல் கம்பெனில ரஃபேல் விமானம் வாங்க போறாங்க. உங்களுக்கு தெரியும், அனில் அம்பானிக்கு அந்த இதை கொடுக்கறதுக்காக போனாங்க. அதுல வெளியுறவுத்துறை அமைச்சர் போகல, ராணுவ மந்திரி போகல, பாதுகாப்புத்துறை அமைச்சர் போகல. போறது யாரெல்லாம்? அனில் அம்பானி, அவங்க கூட இன்னும் ஒரு 4-5 பேர் போனாங்க. நான் வேற சொல்ல விரும்பல. அப்ப இந்த அளவுக்கு வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் போய் அவங்களுக்கு மைன்ஸுக்காக போறாங்க அதானி. அப்ப ஏன் மீனவர்களுக்காக போகலைங்கிற கேள்வி எல்லாருக்கும் வருது. நீங்க பத்திரிகைகள் கேட்கணும், ஏன் சார் ஒரு முதல் மந்திரியோ அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சரோ போய் எங்க பிஷர்மேனை தொடக்கூடாது சொல்ல ஆள் இல்லையா? நீங்க பக்கத்துல இந்து மகா கடல்னா நமக்கு பாதுகாப்பான கடல். நம்ம எல்லோருக்கும் 2007 அவங்க சைனாவில் கடன் வாங்குறாங்க. இந்த அம்பன் திட்டம் அப்படிங்கிற துறைமுகத்தை உருவாக்குறாங்க. அவங்களால பணம் கட்ட முடியல. 16 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்டுக்கு கடன் தள்ளுபடி இருந்த பாரத பிரதமர் இலங்கையை கூப்பிட்டு உன் கடன் நீ சொல்லி அந்த அம்மன் திட்டால தலைவருடைய பேருக்கு இந்தியாவுக்கு வாங்கியிருக்கலாமே. சைனா வாங்கிட்டு அந்த கடனை 2017 அந்த கடனை அடைச்சி யார் எடுத்துக்கிட்டா? சைனா எடுத்துக்கிட்டு. அப்ப பக்கத்துல பாதுகாப்பான இந்து மகா கடல் பாதுகாப்பு இல்லாம போயிட்டு இன்னைக்கு. அப்ப அதுல நம்முடைய கவனம் செலுத்தப்படலைன்னு சொல்றேன். கவனம் செலுத்தியிருந்தா அண்டை நாடு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, இப்போ அவங்களுக்கு என்ன நெருக்கடி வருது, சைனா நெருக்கடி பண்ணுது. அப்ப அந்த பணத்தை அவங்க கொடுத்து வாங்கினாலும் நம்ம கொடுத்து வாங்கலாமே. 16 லட்சம் கோடி ரூபாய் யாருக்கோ தானே கடன் தள்ளுபடி பண்ணிருக்கு. அது இன்னும் சொல்றாங்க, அந்த 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ண ஆட்கள்லாம் ஒருத்தருக்கு 1 லட்சம் கோடி கடன் தள்ளுபடினா அது மாதிரி 10 மடங்கு லட்சம் கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காரு. இது நாட்டுல சொல்றாங்க, நான் சொல்றேன். நீங்க பத்திரிகை ஊடகங்களை பார்த்து தான் நான் சொல்றேன். என் கருத்து இல்லை, நானா சிந்திச்சு ஒரு கனவு திட்டம் மாதிரி இல்லை, இது நடந்ததை சொல்றேன். அது நம்ம சாயங்காலம் தான் வந்திருப்போம். பத்திரிகை நீங்க சொல்ல புரியல. ரொம்ப வரவேற்கிறேன், ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இந்தியா தீவிரவாத நாடு அல்ல, பாகிஸ்தான் தீவிரவாத நாடு. பாகிஸ்தான் வெளிநாடுகளிலிருந்து நிதியை பெற்று தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் பகல்காமிலையும் அடிச்சாங்க. அது 100% பாகிஸ்தான் தான் தீவிரவாதம், இந்தியா தீவிரவாதம் இல்லைங்கிறத சொல்ல வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டு? ஒரு நாடு நமக்கு ஆதரவு இல்லை, அதனால்தான் அப்படி ஒரு நிலை ஏற்படுது. அப்போ நம்முடைய வெளியுறவு கொள்கை சரியில்லை, வெளிநாட்டோட நம்ம உறவு சரியில்லைங்கிறதா அதனுடைய பொருள். அதனால இப்போ உலகம் பூரா போய் என்ன செய்ய வேண்டிய இருக்கு? நாங்க தீவிரவாத நாடு அல்ல,
பாகிஸ்தானையும் எங்களையும் ஒண்ணு போல நீங்க பார்க்காதீங்க. அது தீவிரவாத நாடு. நாங்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவங்க. தீவிரவாதத்தை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம். அதை எதிர்க்கிறது தான் எங்க நாடு. அத நாடு முழுதும் சொல்றதுக்கு போனதை நான் வரவேற்கிறேன். ஆனா ஏன் போனதுன்னா, அப்படி ஒரு நிலையை ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்றவர்கள் அந்த நிலை கொண்டு தள்ளிட்டாங்க. இல்லைன்னா நாட்டுல ஒரு 10 நாடாவது நம்மள அந்த தீவிரவாத தப்புன்னு ஒருத்தர் அறிக்கை விடலையா? இன்னும் வெட்கக்கேடான விஷயம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிப்பாட்டுப்பா அவர் சொன்னார், நிப்பாட்டிட்டோம். அதுதான் வெட்கமா. எவ்வளவு மாண்புள்ள நாடு இது. எவ்வளவு பெரிய சைனாவோட எதிர்த்து வெற்றி தான் பெற்றோம், பாகிஸ்தானோட போரிட்டு வெற்றி தான் பெற்றோம். பங்களாதேஷ் அந்த அம்மா இந்திரா காந்தி அம்மா ஒரு நொடியில 14 நாளில முடிச்சு மேற்கு கிழக்கு நியாய்க்கு போயிட்டு அவ்வளவு ஒரு வல்லமை பொருந்திய நம்ம நாடு தன்னிலை விளக்கக்கூடிய இடத்துல கொண்டு விட்டுட்டாங்களே வேதனை. 25 நிமிடம் பகல்காம்ல பரிதாபமா நிலாதவங்க கூச்சல் இருந்தாங்க, கூக்கரல் இருந்தாங்க, கதர்தாங்க, அழுதாங்க. ராணுவத்தை காணல, துணை ராணுவத்தை காணல, சிஆர்எஃப் காணல, ஒண்ணுமே காணல. ஏங்க கரெக்டா 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வச்சு டோல் போட்டு பணம் வசூல் பண்ணல, ஒரு செகண்ட் ஆள் இல்லாம இருக்கா இல்லையா? அதே போல அங்க சிஎஸ்எஃப் பூத்து 100 மீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு பூத்துலயும் ஆள் இல்லையா? வசூலுக்கு கரெக்டா ஆள் வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த பூத்துல பாதுகாப்பு கொடுக்கணும்ல. யாரை நம்பி வராங்க? நன்றி, வணக்கம். இவ்வளவு அநியாயம் பண்ற ஆட்களுக்கு கீழடி அரவு தமிழ்நாட்டில் தான் நாகரிகம் தோன்றுச்சுன்னா ஏத்துக்கிடுவாங்களாங்க? 5000 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ளது. இரும்ப கண்டுபிடிச்சது 3600 வருஷத்துக்கு. அது உப்புக்கு சப்பா ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க. ஒரு நாள் மாறும். இது ஜனநாயக நாடு. எப்போதும் இதான் நடக்குன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு பாரத பிரதமர் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் சுட்டி காட்டுவாரு. அப்போ இதெல்லாம் நடக்கும். நன்றி, வணக்கம்.